إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق الإنسان من علق. قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. رواه البخاري. அன்பிற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, நம்ம குர்ஆனை புரிஞ்சிக்கிறணும் அப்படிங்கிற அந்த இஹ்லாஸான நியத்தோடு அரபி இலக்கண வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுல டாக்டர் வி அப்துல் ரஹீம் உடைய துருசுல் லுகத்தில் அரபியாங்கிற அந்த புஸ்தகத்துடைய முதல் பாகத்தை படிக்கிறோம். அந்த முதல் பாகத்துல இன்றைய பாடம் பக்க நம்பர் 30. பக்க நம்பரு 30 இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம படிக்கணும். இதுக்கு முன்னால நம்ம என்னென்ன படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, முபுத்ததாண்டா என்ன, ஹபர்ண்டா என்ன அப்படின்னு படிச்சுக்கிறோம். அரபி இலக்கண சட்டத்துல முபுத்ததாண்டா என்ன, ஹபர்ண்டா என்ன படிச்சுக்கிறோம். ஞாபகத்திற்கு நம்புறேன். தமிழ்ல எழுவாய் பயனிலை அப்படிங்குவாங்கல்ல. ஒரு வாக்கியத்தின் ஆரம்பத்தில் வரக்கூடிய இஸ்மை முபுத்ததா என்றும், ஒரு வாக்கியத்தின் கடைசியில் வரக்கூடியதை ஹபர் என்றும் சொல்லப்படும். படிச்சுக்கிறோம். ஒண்ணு மட்டுமல்லாம முபுத்ததாவுக்கு ரஃபா வரும். ரஃபானா என்ன? லம்மா. முபுத்ததாக்கு என்ன வரும்? லம்மா வரும் அப்படின்னு படிச்சுக்கிறோம். பிளஸ் ஹபருக்கும் லம்மா வரும் அப்படின்னு படிச்சோம். 2. அப்புறம் ஹபர் முபுத்ததாவை அப்படியே ஃபாலோ பண்ணும். ஆண்பால், பெண்பால், ஒருமை, இருமை, பன்மை எல்லாத்துலயும் அப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்க, அல் பைத்து ஜதீதுன். அல் பைத்து ஜதீதுன். அல் பைத்து என்பது முபுத்ததா, ஜதீதுன் என்பது ஹபர். அல் மஸ்ஜிது கரீபுன். இந்த பள்ளிவாசல் கரீபாக, நெருக்கமாக, பக்கமாக இருக்கிறது. மஸ்ஜித் என்பது முபுத்ததா, கரீபுன் என்பது ஹபர். படிச்சுக்கிறோம். 1. 2வது கிராமர் சட்டத்துல என்ன படிச்சோம்னு சொன்னா, நக்கீராண்டா என்ன, மாரிஃபாண்டா என்ன அப்படின்னு படிச்சோம். நக்கீராண்டா என்ன? பொது பெயர் சொல். நக்கீராண்டா பொது பெயர் சொல். உதாரணமா பைத்துன், ஏதோ ஒரு வீடு, எந்த வீடுன்னு தெரியாது. மஸ்ஜிதுன், ஏதோ ஒரு மஸ்ஜித், எந்த மஸ்ஜிதுன்னு தெரியாது. கிதாபுன், ஏதோ ஒரு கிதாப், எந்த கிதாப் என்று தெரியாது. அப்படி பொத்தாம்பதுவாக சொன்னால் அது அரபில நக்கீரான்னு சொல்லுவாங்க. படிச்சுக்கிறோம். அப்புறம் மாரிஃபா. மாரிஃபாண்டா குறிப்பு பெயர் சொல். குறிப்பு பெயர் சொல் படிச்சோம். குறிப்பு பெயர் சொல் நக்கீரா மாரிஃபாவாக எப்படி ஆக்கணும்னு சொன்னா, ஆரம்பத்துல ஒரு அலிஃப்லாம கொண்டு வரணும். அலிஃப்லாம கொண்டு வந்தா நக்கீரா மாரிஃபாவாக, பொது பெயர் சொல் குறிப்பு பெயர் சொல்லாக மாறிடும் அப்படிங்கிறதையும் படிச்சோம். உதாரணமா பைத்துன் நக்கீராவா, அல் பைத்து இந்த வீடு, மாரிஃபா மாறிச்சு. புரியுதா? கலமுன் நக்கீராவா, அல் கலமு இந்த பேனா, மாரிஃபா மாறிச்சு. இப்படித்தான் மாத்தணும் இப்படிங்கிறதையும் சொல்லிருக்கிறேன். அதே மாதிரி முபுத்ததா மாரிஃபாவாக வரும், ஹபர் நக்கீராவாக வரும். முபுத்ததா மாரிஃபாவாக வரும், ஹபர் நக்கீராவாக வரும். அதனால்தான் எல்லா முபுத்ததாவுக்கு முன்னாலேயும் அல் அல் வருது பத்தியெல்லாம். அது காரணம், அது முபுத்ததா. முபுத்ததா மாரிஃபாவா தான் வரணும். மாரிஃபான்னு சொன்னா அலிஃப்லாம கொண்டு வரணும். அதனால்தான் அல் அல்லுன்னு போடுறாரு. படிச்சுக்கிறோம். அப்ப முபுத்ததாவை படிச்சாச்சு, ஹபரை படிச்சாச்சு, நக்கீராவை படிச்சாச்சு, மாரிஃபாவை கிராமர்ல படிச்சாச்சு. அதுக்கு பிறகு முலாஃபுண்டா என்ன, முலாஃப் இலைஹிண்டா என்ன படிச்சோமா? 2 இஸ்முகள், இவருடைய மகன், அவருடைய மகள், இவருடைய கார், அவருடைய வீடு அப்படின்னு 2 இஸ்ம சேர்க்கிறோமா? முதல் இஸ்ம முலாஃப் என்றும், 2வது இஸ்ம முலாஃப் இலைஹின்னு சொல்லுவாங்க. படிச்சுக்கிறோம்.
முலாஃபுல வந்து அலிஃப்லாம் வராது, பிளஸ் தன்வீனும் வராது, படிச்சுக்கிறோம். முலாஃப் இலைஹில வந்து ஜர்ரு வரும். முலாஃப் இலைஹில ஜர் கசரா அல்லது கசரத்தைனி வரும், படிச்சுக்கிறோம். உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்க பைத்து ஹாமிதின், பைத்து ஹாமிதின், ஹாமிதுடைய வீடு. இபுனு ஹாமிதின், ஹாமிதுனுடைய மகன். பிந்து ஹாமிதின், ஹாமிதுடைய மகள். குர்ஆன்ல பாத்தீங்களாக்க இதா ஜா நஸ்ருல்லாஹி, நஸ்ருல்லாஹி, நஸ்ர் என்பது முலாஃப், அல்லாஹ் என்பது முலாஃப் இலைஹி. நஸ்ருல்லாஹி அல்லாஹ்வுடைய உதவி, படிச்சுக்கிறோம். முஹம்மது ரசூலுல்லா, ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய ரசூல். ரசூல் என்பது முலாஃப், அல்லாஹ் என்பது முலாஃபு இலைஹி, படிச்சுக்கிறோம். இதெல்லாம் நம்ம படிச்ச பழைய பாடங்கள். புதிய பாடத்துக்கு வந்துடுறேன். பக்கம் நம்பர் 30, தம்ரீன் நம்பர் வந்து 6. சரியாமா? சஹீஹில் தர்கீபாத்தி தாலியா. சஹீஹ் அப்படின்னு சொன்னா சரிபடுத்து, சரி பண்ணு அப்படின்னு அர்த்தமா சஹீஹ். தர்கீபாத் அப்படின்னு சொன்னா வாக்கியம், இணைப்புகள், வாக்கியம். தாலியான கீழே வரக்கூடிய, கீழே வாக்கியங்களை வந்து இவர் தவறாக போட்டு நம்மளை டெஸ்ட் பண்றாரு. நீங்க அதை வந்து சரி பண்ணி காட்டுங்க, என்ன தவறுங்கிறது திருத்துங்க அப்படிங்கிறாரு. பாருங்களேன். அல் கலமு தாலிபி ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறாரு. அல் கலமு தாலிபி அப்படின்னு போட்டுக்கிறாரு. இதுல என்ன தப்பு? முலாஃபுல வந்து அலிஃப்லாம் வரக்கூடாதா? கலம் என்பது முலாஃபா, அலிஃப்லாம போட்டுக்கிறாரா? இந்த அலிஃப்லாம தூக்கிறோம். இதான் இங்க தவற கண்டுபிடிக்கிற. அலிஃப்லாம் வந்தது தவறு, அலிஃப்லாம் இல்லாமல் படிப்பது சரி. கலமு தாலிபி எப்படி படிக்கணும்? கலமு தாலிபி, மாணவனுடைய பேனா. அப்புறம் பாருங்களேன். அப்படின்னா கீழே கீழே போறோமா? கீழே கீழே, சரியா? லெஃப்ட்டுக்கு வரல, கீழே கீழே போறோம். பிந்து ஹாமிதுன் அப்படின்னு இருக்கு. பிந்து ஹாமிதுன் அப்படின்னு இருக்குது. முலாஃப் இலைக்கு என்ன வரணும்? ஜர் வரணுமா? அப்ப ஹாமிதுன் என்று சொல்லுவது தவறு. எப்படி இருக்கான? பிந்து ஹாமிதின், ஹாமிதுடைய மகள். பின்த்னா மகள். ஓகே, துன்னை தின்னாக ஆக்கிறோம். அப்புறம் இஸ்முல் வலத அப்படின்னு போடுறாரு. முலாஃப் இலைக்கு ஜர்ரு வரும், முலாஃப் இலைக்கு ஜர்ரு வரும். வலத என்பது வலதி, இஸ்முல் வலதி, பையனுடைய பெயர், சிறுவனுடைய பெயர். ஓகே, அப்படியே லெஃப்ட்டுக்கு வாங்க. பாபு சையாரத்து அப்படின்னு இருக்கு. எப்படி இருக்கு? பாபு சையாரத்து அப்படின்னு இருக்குது. முலாஃப் இலைக்கு ஜர்ரு வருமா? அப்ப தூவை தான் மாத்திரனே, தீயா மாத்திர. பாபு சையாரத்தி, காருடைய டோர். அர் ரசூலுல்லாஹி, அர் ரசூலுல்லாஹி அப்படின்னு போடுறாரு. முலாஃப்ல அலிஃப்லாம் வராதா? அப்ப இந்த அலிஃப்லாம தூக்கி போட்டு ரசூலுல்லாஹி, அலிஃப்லாம தூக்கி என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி. ஏன் தூக்குனிய? முலாஃப்ல அலிஃப்லாம் வராது, வரக்கூடாது, ஆனால் தூக்கி. இபுனுல் முதர்ரிசி, இபுனுல் முதர்ரிசி. இதுல என்ன தவறுண்டு? சரி, நான் இபுனுல் முதர்ரிசில வந்து என்ன தவறுங்கிறத கேள்விக்குரிய நேரங்கள்ல நான் உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்க பார்த்து வைங்க. நான் என்ன தவறு என்ன திருத்தம்னு சொல்ல மாட்டேன். சரியா? அப்புறம் அடுத்தது போங்க. 7 நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். ஆண்பால் பேரா இருந்தா கடைசியில தன்வீன் வரும், பெண்பால் பேரா இருந்தா கடைசியில தன்வீன் வராது. முஹம்மதுன்
ஹாமிதுன் அப்படின்னு வரும். பெண்பாலா இருந்தா ஆயிஷா தூ, ஃபாத்திமா தூ, தூண் தான் வருமே தவிர துண்ணுண்டு தோ பேஷ் வராது, தோ பேஷ் வராது, தன்வீன் வராது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சுக்கிறோம். அதே சமயத்துல ஆண்பால் பேருக்கு முஹம்மதுன் அப்படின்னு வருதா, அதுக்கு முன்னால ஒரு அழைப்பு சொல் வந்து யா. அழைப்பு சொல் என்ன? யா. ஒரு ஆளை கூப்பிடணும், யா அலி, யா அலியு. சரியா? நம்ம அல்லாவே கூப்பிட்டு அல்லாட்ட கேட்கிறோம்ல, யா முஹம்மதுன் அப்படிங்கிறதுக்கு முன்னால ஒரு யாவை சேர்த்து விட்டால் துன் என்பது தூ, அந்த தோ பேஷ் இருக்கு பத்தியலா, லம்மத்தைன் இருக்கு பத்தியலா, லம்மத்தைன் வந்து ஒரு லம்மாவாக மாறிடும். முஹம்மதுன் யா முஹம்மது, ஹாமிதுன் யா ஹாமிது, அலியுன் யா அலியு, அப்பாஸ் யா அப்பாசு. ஏமா எல்லாருடைய மைக்கையும் க்ளோஸ் பண்ணுங்கம்மா. இப்படின்னு மாத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கிறோம். உதாரணமா நீங்க பாத்தீங்களாக்க இவர் போடுறாரு முஹம்மதுன் இருக்கா, பாருங்க, யா முஹம்மது கூப்பிடுறது முஹம்மதே கூப்பிடுறாரு. அப்படி கீழே வாங்க, ஹாலிதுன் யா ஹாலிது, ஹாலிதே கூப்பிடுறாரு. உஸ்தாதுன் யா உஸ்தாது கூப்பிடுறாரு உஸ்தாத. வலதுன் யா வலது சிறுவனே பையனே கூப்பிடுறாரு சிறுவனை. புரிஞ்சுக்கிடுச்சா? பாருங்க, இக்ர வக்துபு மஅ லபதி அவாஹிரில் கலிமாத்தி. இக்ர படி, வக்துப் மேலும் எழுது, மஅ லபதி அடையாளங்களை கொண்டு, அடையாளங்களை கொண்டு, ஹரக்கத்துகள் ஜபர் ஜேர் பேஷ் போடுற பத்தியாலா அதை கொண்டு, அவாஹிரில் கலிமாத் வார்த்தைகளின் கடைசிகளுக்கு. என்ன சொல்றாரு? நான் படிக்கிற பார்க்கல. யா அலியு, யா அலியு, யாவை தூக்கிட்டா அலியுன் அப்படின்னு படிக்கணும். யா வந்துக்கிறனால யா அலியு, யா அப்பாசு, ஷைஹுன் இங்க மட்டும் தன்வின் போட்டேன், தோ பேஷ் போட்டேன், லமதை ஷைஹுன் ஏன் ஏன் வரல? அதே சமயத்துல யா போட்டமாக்கு யா ஷைஹு, யா ஷைஹு, யா ரஜுலு, யா யாசிரு, யா யாசிருன், யாசிருன், யா அம்மாரு, துக்தூர், துக்தூர்னு சொன்னா டாக்டர். துக்துனா என்ன? டாக்டர். நீங்க ஏற்கனவே டாக்டருக்கு தபீப் அப்படின்னு படிச்சுக்கிறீங்க. தபீபுன் டாக்டர் படிச்சுக்கிறீங்களா? தபீப்னு சொன்னா மெடிக்கல் படித்த டாக்டரை தபீப் அப்படிங்குவாங்க. ஒரு துறையின் நிபுணர் பிஹெச்டி பண்ணிருக்கிறாரு, பிஹெச்டி பண்ணிய அந்த டாக்டரை வந்து துக்தூர், துக்தூர் அப்படிங்குவாங்க. இது சட்டம். ஆனா இன்னைக்கு வழக்கத்துல எல்லாத்தையுமே துக்தூர், அது பிஹெச்டி பண்ணிருந்தாலும் சரி, மெடிக்கல் பண்றதாலும் சரி, துக்தூர்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. துக்தூருன் யா துக்தூரு. டாக்டர் வி அப்துல் ரஹீம் சொல்ற பத்தியெல்லாம் இவர் மெடிக்கல் படிச்ச டாக்டர் இல்ல, பிஹெச்டி பண்ணவர். புரியுதா? துக்தூருன் யா துக்தூரு. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியாட்டி கேள்விக்குரிய நேரங்களை கேட்டுக்கலாமா இன்ஷா அல்லாஹ். இக்ர இல் மிசால அல் ஆதி, இக்ர படி, அல் மிசால உதாரணத்தை படி, அல் ஆதி வரக்கூடிய வரக்கூடிய உதாரணத்தை படி. சும்ம, சும்மனா பிறகுன்னு அர்த்தம். சும்ம பிறகு, கவ்வின் ஆக்கு, கவின் அர்த்தம் ஆக்கு. எதாக ஆக்கு? அஸ்இலத்தன் சுஆலுன் அப்படின்னு சொன்னா கேள்வி.
அதனுடைய பன்மை அஸ்இலா. அஸ்இலத்தன் கேள்விகளாக ஆக்கு. மிஸ்லஹு இதே போன்று. எதே போன்று? முஷீரன் சுட்டிக்காட்டி, இல சூவரி தாலியா. சூரத்துன் அப்படின்னு சொன்னா போட்டோ, படம். சூரத்துனா என்ன? போட்டோ, படம். அதனுடைய பன்மை சுவர், போட்டோக்கள், படங்கள். நிறைய படமா போட்டு வச்சுக்கிறது பத்தியலா, அதை சொல்றாரு. அத்தாலியான கீழே வரக்கூடிய படத்தை போட்டு வச்சுக்கிறாரு. அதை பார்த்து கேள்விகளாக உங்களை ஆக்க சொல்றாரு. ஒரு கேள்வி அவரே ஆக்கி வச்சுக்கிறாரு. உதாரணமாக எப்படி ஆக்கி வச்சுக்கிறாரு? கிதாபு மன்ஹாதா, கிதாபு மன்ஹாதா, இது யாருடைய கிதாப், இது யாருடைய கிதாப். அதே மாதிரி பேனாவை ஆக்கணும். எப்படி ஆக்கணும்? கிதாபு கலாமு, கலாமு மன்ஹாதா. எப்படி ஆக்கணும்? கலாமு மன்ஹாதா. அதே மாதிரி நீங்க பாக்கியும் ஆக்கிருங்க. இந்த சட்டைக்கு ஆக்குங்க, வீட்டுக்கு ஆக்குங்க, கட்டிலுக்கு ஆக்குங்க. அது நீங்க ஹோம் ஒர்க் இன்ஷால்லா ஆக்கி அனுப்பி விடுங்க. அப்புறம் பாருங்க, இஸ்முன் இருக்கா? இஸ்முல் வலதி முஹம்மதுன், இஸ்முல் வலதி முஹம்மதுன், சிறுவனுடைய பெயர் முஹம்மத். வ இஸ்முல், வ இஸ்முல் இது இப்படியும் படிக்கலாம். வஸ்முல், வஸ்முல் அப்படியும் படிக்கலாமா? உங்கள் விருப்பம். வஸ்முல் பின்தி, மேலும் சிறுமியுடைய பெயர் ஜைனபு, ஜைனப். எல்லாமே முலாஃப் முலாஃப் இலைதாமா. இங்க இஸ்மு முலாஃபு, அல் வலதி முலாஃப் இலைஹி. அப்புறம் இங்கேயும் இஸ்மு முலாஃபு, அல் பின்தி முலாஃபு இலைஹி. இந்த பாடமே முலாஃபு முலாஃப் இலைஹிக்குரிய பாடமாமா. இஸ்முல் முதர்ரிசி ஹாமிதுன், முதர்ரிசுடைய பெயர் ஹாமித். மஸ்முல் முதீரி, மா இஸ்முல் போடுகிறாரு. மா இஸ்முல் படிக்க எப்படி படிப்பாங்க? மஸ்முல் முதீரி, முதீருடைய பெயர் என்ன? இப்போ உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்கறதுக்கு மாண்டா என்ன, மாண்டா என்ன, மாஹாதா படிச்சமா, மாண்டா என்ன. இஸ்முண்டா பேரு, காண்டா உங்களுடைய. அப்ப எப்படி கேட்பாங்கன்னு சொன்னா, மா இஸ்முக்கன்னு கேட்காம எப்படி கேட்பாங்க? மஸ்முக்க. எப்படி கேட்கணும்? மஸ்முக்க, உன்னுடைய பெயர் என்ன, அது உங்களுடைய பெயர் என்ன. புரியுச்சா? மஸ் படிக்கும் போது மஸ்முக்கன்னு படிக்கணும். எழுதும் போது மா போட்டு அலிஃபு போட்டு இஸ்முக்க, மா இஸ்முக்க இப்படிதான் எழுதணும். படிக்கும் போது மஸ்முக்க இப்படிதான் படிக்கணும். அதான் சொல்லித்தரார். மஸ்முல் முதீரி, முதீருடைய பெயர் என்ன. அப்புறம் இபுனுன் கொடுக்கிறாரா? இந்த அலிஃபும் அடி வாங்குங்கிறாரு. எப்படி? இபுனு ஹாலிதின் ஃபில் மதரசத்தி, ஹாலிதுடைய பையன் மதரசாவிலே படிக்கிறார். வபுனு, இபுனு இருக்குது. எப்படி படிக்கணும்? வபுனு ஹாமிதின் ஃபில் ஜாமிஅத்தி, ஹாமிதுடைய மகன் யூனிவர்சிட்டியில படிக்கிறார். இபுனுல் முதர்ரிசி ஃபில் ஃபஸ்லி, டீச்சருடைய மகன் ஃபஸ்லுன் என்ன அர்த்தம்? கிளாஸ் ரூம், வகுப்பறை. டீச்சருடைய மகன் வகுப்பறையில இருக்கிறார். ஐன இபுனுல் முதீரி, ஐன இபுனுல் முதீரி, முதீருடைய மகன் ஐன, ஐன எங்கே. புரியுச்சா? எல்லாமே இபுன் முலாஃபு, முதீர் என்ன? முலாஃபு இலைஹி. எல்லாமே இந்த பாடம் எல்லாம் முலாஃப் முலாஃப் இலைஹி தாமா. அடுத்த பக்கத்து வாங்கலாம். இக்ரா மா யலி முராஇயன் கவாயித நுதுகி ஹம்ஸத்தல் வஸ்ல். இக்ரா
படி, மா எலி கீழே வரக்கூடியதை, முராயன் கவனித்து, முராயனுக்கு அர்த்தம் கவனித்து, கவாயித, கவாயிதுன்னு சொன்னா சட்டங்கள், கவாயிதுக்கு அர்த்தம் சட்டங்கள், காயிதா காயிதாங்குவாங்கல்ல, காயிதாண்டா சட்டம், அதனுடைய பன்மை வந்து கவாயிது சட்டங்கள். எந்த சட்டங்கள்? நுத்துக்க, நுத்துக்க, நுத்துக்கனா பேசுதல், சொல்லுதல், நுத்துக்க அர்த்தம் பேசுதல், சொல்லுதல். ஹம்சத்தல் வசல், ஹம்சத்துல் வசல்லா என்ன? ஒரு அலிஃபு வரும், சும்மா இருந்தா அந்த அலிஃபுக்கு ஹரக்கத்து, ஆரம்பத்துல இருந்து அந்த அலிஃபுக்கு ஹரக்கத்து வச்சு இபுனுன், இஸ்முன் அப்படி படிக்கணும். அதுக்கு முன்னால ஒரு வா வந்தாலோ, ஒரு ஃபா வந்தாலோ, ஒரு சும்மா வந்தாலோ, ஒரு அல்லாஹும்ம வந்தாலோ அந்த அலிஃபு இருக்கும், அலிஃபுடைய அந்த ஏராபு அடி வாங்கிரும். நாம இபுனுன்னு படிச்சோமா, வா வச்சு வபுனுன்னு படிச்சோம், இஸ்முன்னு படிச்சோம், மா வச்சு மஸ்முன் படிச்சோமா. அதே மாதிரி இஃப்தஹ் அப்படிங்குவாங்க, அதுக்கு முன்னால அல்லாஹும்ம வந்து அல்லாஹு மஃப்தஹ், அல்லாஹு மஃப்தஹ் அப்படிங்குவாங்க. அது மாதிரி இந்த அலிஃபு வந்து தனியா இருக்கும்போது ஹரக்கத்து இருக்கும், அதுக்கு முன்னால வாவ் வந்துட்டாலோ, ஃபா வந்துட்டாலோ, சும்மா வந்துட்டாலோ, அல்லாஹும்ம வந்துட்டாலோ அந்த ஹரக்கத்து போய்கிறோம். அதான் ஹம்சத்துல் வசல். போற அந்த இந்த இபுன் இருக்கு பத்தியால, இபுன் வந்து ஹம்சத்துல் வசல். இபுனு முஹம்மதின், இபுனு முஹம்மதின் முஹம்மதுடைய மகன், ஃபில் இராக்கி ஈராக்கில இருக்கிறார். வபுனு ஹாமிதின் பத்தியலா எப்படி படிக்கிறேன்? வபுனு ஹம்சத்துல் வசல், வபுனு ஹாமிதின் ஃபில் ஹிந்தி, ஹாமிதுடைய மகன் இந்தியாவில் இருக்கிறார். ஹரஜ இபுனு தபீபி, ஹரஜ இபுனு தபீபி மினல் பைத்தி, டாக்டருடைய மகன் வெளியேறிவிட்டார், எங்கிருந்து? மினல் பைத்தி வீட்டிலிருந்து. ரஹப இபுனு தாஜிரி, வியாபாரியுடைய மகன் சென்று விட்டார், எங்கே சென்று விட்டார்? இல சூக்கி, சூக்குனா பஜார், சூக்குனா பஜார் கடை வீதி, சூக்குக்கு போயிட்டார் தாஜிருடைய வியாபாரியுடைய மகன். இஸ்முல் முஹந்திசி ஃபைசலுன், இஸ்முல் முஹந்திசி ஃபைசலுன், இன்ஜினியருடைய பெயர் ஃபைசல். வஸ்மு தபீபி, பாருங்க வாவ் வந்திருக்கனால அந்த அலிஃபுடைய ஏராபு அடி வாங்குது. வஸ்மு தபீபி, மேலும் டாக்டருடைய பெயர் மசூதுன், மசூத். மஸ்முர் ரஜுலி, மஸ்முர் ரஜுலி, இந்த ஆணுடைய பெயர் என்ன? புரிஞ்சா? இபுனு மன் அன்த, நீ யாருடைய மகன்? இபுனுடா மகன், மன்னுடா யார், அன்தண்டா நீ, மரியாதையே சொல்ல போனா நீங்கள், முன்னிலை ஆண்பால் ஒருமை, அந்த. இபுனு மன் அன்த, நீ யாருடைய மகன்? சொல்றாரு பதிலு, அன இபுனுல் வசீரி. அத வந்து அனபுனுல் வசீரி இப்படி படிக்கலாம். அனபுனுல், இந்த அலிஃபுக்கு மேல சின்ன ஒரு இது மாதிரி போட்டு வச்சு பத்தியெல்லாம், அது காரணம் இந்த அலிஃபை நீ உச்சரிக்க தேவையில்லை. இந்த அலிஃபுக்கு மேல பாருங்க சின்ன ஒரு லம்மா மாதிரி ஒரு மாதிரி போட்டுக்கிற பத்தியெல்லாம், இது ஹம்சத்துல் வசல்பா, இந்த அலிஃபை நீ உச்சரிக்காம டைரக்டா போயிரு, அந்த அடையாளத்துக்கு தான் போட்டு வச்சுக்கிறாரு. ஆனா இபுனுல் வசீரி என்று சொல்வதை விட எப்படி சொல்லணும்? அனபுனுல், அனபுனுல் வசீரி. வசீர்னா மினிஸ்டர், அமைச்சர்.
வசீர்னா என்ன? மினிஸ்டர், அமைச்சர். நபுனுல் வசீரி, நான் மினிஸ்டருடைய மகன். சரியாமா? புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியாட்டி கேள்விகள் நேரத்தை கேட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல் கலிமாத்துல் ஜதீதா, புதிய வார்த்தைகள். அப்படி கீழே கீழே போறோமா? கீழே கீழே. அர் ரசூலு, அர் ரசூலு, ரசூல்டா தூதர். தெரியுமா உங்களுக்கு? ரசூல்டா ரசூலுல்லா தெரியும், தூதர். அது கீழே போறேன். அல் அம்மு, அம்முன் அப்படின்னு சொன்னா தந்தையின் சகோதரர். எல்லாத்தையும் குறிச்சுக்கிறங்கம்மா, எழுதிக்கிறங்கம்மா. கண்டிப்பா இதுக்குரிய அர்த்தங்கள்லாம் தெரியணும். தந்தையின் சகோதரர், பெரிய தந்தை அல்லது சிறிய தந்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவ, அபூ தாலிப வந்து யா அம்மி, யா அம்மி, என்னுடைய சிறிய தந்தையே, பெரிய தந்தையே அப்படின்னு கூப்பிடுவாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. இன்னும் சொல்ல போனா நீங்க அரபு நாடுகள்ல, சவுதியில எல்லாம் பாத்தீங்களாக்க, நம்ம வயசு சம வயசு உள்ளவங்களா இருந்தா யா அஹி அப்படிங்குவாங்க. யா அஹி, என்னுடைய சகோதரனே அப்படிங்குவாங்க. வயசு ஒத்த வயசா இருக்கு, இல்ல 1-2 வயசு தான் முன்ன பின்ன இருக்குன்னு சொன்னா. ரொம்ப பெரியவங்க, வாப்பா அளவுக்கு உள்ள வயசுல மூத்தவங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து யா அஹின்னு கூப்பிட மாட்டாங்க. யா அம்மி, என்னுடைய சிறிய தந்தையே அல்லது என்னுடைய பெரிய தந்தையே கூப்பிடுற வழக்கமே இன்னைக்கு சவுதியில நான் பார்த்திருக்கிறேன். சம வயசோ அல்லது கொஞ்சம் வயசு முன்ன பின்ன இருந்தாலோ யா அஹி, என்னுடைய சகோதரனே அப்படிங்குவாங்க. வாப்பா வயசுல உள்ளவங்களை போய் யா அஹி அப்படின்னு கூப்பிடலாமா? என்னுடைய சகோதரனேன்னு கூப்பிடுறது வந்து அவங்கள கண்ணியப்படுத்துவது கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு வயசுல மூத்தவங்களை வந்து யா அம்மி, என்னுடைய சிறிய தந்தையே, பெரிய தந்தையே அப்படிங்குவாங்க. சரியாமா? அப்ப அம்முன் சிறிய தந்தை, பெரிய தந்தை. அஷாரிஉ, ஷாரிஅனா தெரு, வீதி. அல் கஅபத்து, தெரியும் உங்களுக்கு. காபானா காபத்துல்லா தெரியும் உங்களுக்கு. அல் ஹாலு, ஹால் அப்படின்னு சொன்னா தாயின் சகோதரர். தாய் மாமாமா? ஹாலுண்டா யாரு? தாயுடைய சகோதரன். உம்மா கூட பிறந்த சகோதரன். அப்ப தாய் மாமா. முகுலகுன், பூட்டப்பட்டுள்ளது. க்ளோஸ்டு, அதாவது மூடி இருக்கு பத்தியலா, பூட்டி இருக்கு பத்தியலா, அத வந்து முகுலக அப்படிங்குவாங்க. அல் பைத்து முகுலகுன், அல் பைத்து முகுலகுன், அல் மஸ்ஜிது முகுலகுன், அல் பாபு முகுலகுன், மஃப்தூஹுன் படிச்சிருப்பீங்க, திறந்துள்ளது படிச்சுக்கிறீங்களா? மஃப்தூனுக்கு வந்து எதிர்ப்பதம் வந்தா முகுலகம். அல் இஸ்மு, இஸ்முடா பேரு. அல் ஹகீபத்து, ஹகீபானா என்ன? பேக தூக்கிட்டு போற மத்தியலா, அது ஹேண்ட் பேக்கோ அல்லது பெரிய பேக்கோ ஹகீபானா பேக். தஹ்த, கீழே. தஹ்தனா கீழே. அல் இபுனு, அல் இபுனு, இபுண்டா மகன். அஸ்ஸய்யாரத்து, கார். ஹுனாக, அங்கே. உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஹுனா, அந்த காவை தூக்கி போட்டு ஹுனா அப்படின்னு சொன்னா இங்கே. ஹுனாண்டா இங்கே. ஹுனாக்க அங்கே. இந்த அர்த்தங்கள் எல்லாம் கண்டிப்பா நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்.
இந்த வார்த்தைகள் எல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை, ஹதீஸ்ல வரக்கூடிய வார்த்தையை குறைக்கிட்டு தான் போட்டு வச்சுக்கிறாரு. இதுகளெல்லாம் மனப்பாடம் பண்ணியிருந்தா தான் நீங்க குர்ஆனை புரிஞ்சுக்கிற முடியும். சரியா? அப்புறம் பாருங்க கடைசி அந்த குட்டி பாக்ஸுக்கு வாங்க. சய்யாரத்துல் முதர்ரிசி என்ன அர்த்தம்? சய்யாரத்துல் முதர்ரிசி டீச்சருடைய கார், அப்படித்தானே? சய்யாரத்துல் முதர்ரிசி டீச்சருடைய கார். உங்களுக்கு தெரியும் சய்யாரத்து என்பது முலாஃப் போட்டுக்கிறாரா? அல் முதர்ரிசி என்பது முலாஃபு இலைஹி போட்டுக்கிறாரா? சய்யாரத்து முலாஃபா இருக்கிறனால தான் அதுல அலிஃப்லாம் வரல. முலாஃபுல அலிஃப்லாம் வராதுல, தன்வீன் வராதுல. அதனால சய்யாரத்து முலாஃபா இருக்கிறனால தான் அலிஃப்லாம் இல்லை. அல் முதர்ரிசி கடைசி எழுத்து சீன் இருக்கு பாருங்க, கடைசி எழுத்து சீனு, அந்த சீனுக்கு ஜர்ரு போட்டுக்கிறார், அதாவது கசரா, அதாவது ஜேர் போட்டுக்கிறாரு. ஏன் போட்டுக்கிறாரு? முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு வரும், முலாஃப் இலைஹிக்கு கசரா வரும், அதான சட்டம். அதனால முலாஃப் இலைஹிங்கனால சய்யாரத்துல் முதர்ரிசி அப்படி போட்டுக்கிறாரு. அழகான உதாரணம் முலாஃப் இலைஹிக்கு சய்யாரத்துல் முதர்ரிசி. நீங்க ஞாபகத்தை வச்சுக்கிறீங்க. ரசூலுல்லாஹி ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. கிதாபுல்லாஹி ஞாபகத்தை வச்சுக்கிறீங்க. கஅபத்துல்லாஹி ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. நான் ஏற்கனவே சொன்ன இதாஜா நசுருல்லாஹி, நசுருல்லாஹி அல்லாஹுடைய உதவி. நசர் என்பது முலாஃபு, அல்லாஹி என்பது முலாஃபு இலைஹி அப்படிங்கிறது. பாக்கி நீங்க குர்ஆன பொருள் உணர்ந்து ஓதினாலோ படிச்சாலோ உங்களுக்கு முலாஃப் இலைஹி கண்டிப்பாக தெரியும். 2 இஸ்மு இருக்கும், 2 இஸ்மும் சேரும். இவருடைய அவருடைய அர்த்தம் வரும். இவருடைய மகன், அவருடைய மகள், இவருடைய காரு, இவருடைய பேனா, அவருடைய புஸ்தகம் அப்படின்னு வரும். அப்படின்னு வரும்போது முதல் இஸ்மை முலாஃப் என்றும் 2வது இஸ்மை முலாஃப் இலைஹி என்றும் சொல்லப்படும். இதாம சட்டம். அப்ப முலாஃப் இலைஹி நம்ம தெளிவா படிச்சுட்டோம். அடுத்த பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்புல படிப்போம். டவுட்டுகள் இருந்தா இன்ஷா அல்லாஹ் கேளுங்க, பதில் சொல்றேன். டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கொஸ்டின் நீங்க சொல்லல, அதுக்கு ஆன்சர் எங்களை சொல்ல சொன்னீங்க. சரி, அந்த இப்னுல் முதர்ரிசி அதானே? ஆமாங்க. பக்க நம்பர் 30ல நான் விட்டுட்டு போனது. அதுக்கு என்ன சொல்லுங்க பாக்குறேன் பதில். அதுல இப்னுன்ல தன்வீன் வந்திருக்கு, தன்வீன் வரக்கூடாது. சரி, தன்வீன் வந்திருக்குதோ? ஆமா. ஏன் புக்ல தன்வீன் இல்ல. சரியா? நீங்க தன்வீன் வந்திருந்தால் நீங்க சொன்னது கரெக்ட், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். ஆனா ஏன் புக்ல தன்வீன் இல்லாமல் இருக்குது? வேற யாருக்காவது தெரியுமா பதில்? தன்வீன் இல்ல, மாஷா நீங்க சொன்னது கரெக்டுமா? ஒருவேளை தன்வீன் போட்டினா ஒவ்வொரு ஆளுக்களும் ஒவ்வொரு வருஷத்துடைய புக் வச்சிருக்கலாம். என் புக்ல தன்வீன் உங்க புக்ல இருந்திருந்தால் தன்வீன் போட்டுறது தப்பு, கரெக்ட் நீங்க சொன்னது. என் புக்ல தன்வீன் இல்லாம இருக்குது. இல்லாம இருந்தால் அதுல என்ன தப்பு இருக்கு? வேறவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம். 32வது பக்கத்துல எனக்கும் அதே மாதிரி தான் அந்த இருக்கட்டும் 32 இருக்கட்டும். முதல்ல இந்த கேள்விக்கு பதில சொல்லிவிட்டு 32க்கு போய்க்கலாம். சொல்லுங்க உஸ்தாத். நான் கேட்டேன்லம்மா, நான் படிக்கும்போது சொன்னேன்ல, இப்னுல் 30வது பக்கத்துல ஆமா இப்னு இருக்குது, அதுல என்ன தப்புன்னு கேட்டேன். அதுக்கு சொல்லுங்க பதில்.
அங்க எனக்குமே தன்வீன் தான் உஸ்தாதா இருந்துச்சு, அதனால நானும் அதுதான் மிஸ்டேக்குன்னு நினைச்சுக்கிட்டேன். சரி சரி, ஓகே ஓகேம்மா. அப்போ ஒருவேளை தன்வீன் உங்க புக்கத்துல இருந்திருந்தால் அது தவறு, சரியா? தூக்கிருங்க. என் புக்ல தன்வீன் இல்ல, இப்னுல் முதர்ரிஸ்னு போட்டுக்கிறாரு. இது சரி. சில சமயத்துல இந்த உஸ்தாத் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, சரியா போட்டுட்டு நான் தவறா போட்டுக்கிறேன், என்ன தவறுன்னு சுட்டி காட்டி நம்மளே டெஸ்ட் பண்ணுவாரு. அந்த மாதிரி டெஸ்ட் கூட வச்சிருக்கலாம், சரியா? ஹயர். இப்ப உங்க கேள்வி 32 சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. அதுல உஸ்தாத் எனக்கு அந்த பாக்ஸ்குள்ள கலிமாத்துல் ஜதீதத்து அப்படி இருக்கு இல்லையா உஸ்தாதா, அதுல எனக்கு வந்து அல் கஅபத அப்படிதான் போட்டிருக்கு. தாக்கு வந்து ஃபத்ஹா இருக்கு. சரி சரி, ஆனா நீங்க வந்து நீங்க வச்சு வாசிச்சேன், அப்படித்தானே? ஆமா ஆமா. அல் காபத்து அப்படிங்கிறதாம கரெக்ட். அல் காபத்து இது என்னது, அந்த அச்சுப்பிழை. இது வந்து அச்சுப்பிழை. என் புக்கிலேயே அல் காபாத்தான் தான் இருக்குது. ஆனா சும்மா இருந்தா அல் காபாத்தான்னு படிக்க கூடாதுல்ல. சும்மா இருந்தா எப்படித்தான் படிக்கணும்? அல் பைத்து தான் படிக்கணும். ஆமா உஸ்தாத். கிதாபு தானே, அதே ஆமா. சட்டம் தான் காபாத்த. அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் இன்னொரு டவுட் உஸ்தாதா, அதுக்கு மேலேயே லாஸ்ட் 6th கொஸ்டின் இப்னு மன் அந்த அப்படி இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன்சர் வந்து அனபுனுல் வசீரி, நான் அமைச்சருடைய மகன். அதுல வசீரி சொன்னீங்க, வசீரு தானே வரணும் உஸ்தாத்? இல்லம்மா, வசீர் வந்து முலாஃப் இலைஹில, இப்னு வந்து முதாஃபா. கரெக்ட். இப்னு வந்து முலாஃப், எஸ் உஸ்தாத். வசீர் வந்து முலாஃப் இலைஹி. முலாஃப் இலைஹிக்கு ஜர்ரு வரும்ல. அப்ப அதுதானே உஸ்தாத் நீங்க சொன்ன அந்த இப்னுல் முதர்ரிசிக்கும் இப்னு முதாஃப்னா அந்த முதர்ரிசி ஜர்ரு பிடிச்சு வருது நீங்க கேட்ட. கரெக்ட், ஜர்ரு வச்சு வந்து கரெக்ட். புரியுதாமா? அல்ஹம்துலில்லாஹ். ஜர்ரு வச்சு வந்தது கரெக்ட், ஏன்னா முலாஃப் இலைஹி. அது மாதிரி இப்னு வசீரி, இப்னு வந்து முலாஃபு, வசீர் வந்து முலாஃப் இலைஹி, அதனால வசீரி அப்படின்னு வருது. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாதா, ஜஸாக்குல்லாஹ் ஹைர். பரக்கல்லாஹ் ஃபீக். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பேஜ் நம்பர் 32ல மேல ஹெட்டிங்ல ஹம்சத்துல் வஸ்லி, அது வந்து முதாஃப் முதாஃப் இலைஹியா வருங்களா? கரெக்ட் கரெக்ட். ஹம்சத்துல் வஸ்லி தானே உஸ்தாத்? கரெக்ட்மா, சந்தேகமே இல்லமா. ஹம்சத்து என்பது முலாஃப், வஸ்லி என்பது முலாஃப் இலைஹி. இப்ப நீங்க ஸ்கிரீன்ல காமிச்சதுல வந்து ஹம்சத்தீன் போட்டிருக்கு. அதுக்கு என்ன? இல்ல அது அப்ப ஹம்சத்து தானே உஸ்தாத் வரும்? அது எப்படின்னா, அந்த நுத்துக்கு இருக்கு பத்தியலா, சரி. இந்த நுத்துக்கு வந்து முலாஃப், சரி உஸ்தாத். அதனுடைய முலாஃப் இலைஹி ஹம்சத்தி. அப்ப நுத்துக்கு வருங்களா உஸ்தாத்? ப்ளீஸ் ப்ளீஸ், சரியா? நான் முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கமா, என்ன நேரடியா கேட்கறது வேற, நீங்க ஆன்லைன்ல உட்கார்ந்து குறுக்கிட்டியலாக்க நான் என்ன சொல்ல வரேன்னு எனக்கு வந்து தடுமாறி போயிடும். சரிங்க. நுத்துக்கு என்பது முலாஃப், அதனுடைய முலாஃப் இலைஹி வந்து ஹம்சத்தி, ஹம்சத்தி, அதனால ஹம்சத்தின்னு வந்திருக்குது. பிளஸ் ஹம்சத்தி என்பது முலாஃப் இலைஹி மட்டுமல்ல. நுத்துக்கு முலாஃபா, ஹம்சத்தி முலாஃப் இலைஹியா? முலாஃப் எதுக்கு முலாஃப் இலைஹி? நுத்துக்கு முலாஃப் இலைஹி பிளஸ் இது முலாஃப். ஹம்சத்து வந்து பிளஸ் இது முலாஃப். எதுக்கு முலாஃப்? அல் வசலிக்கு வந்து முலாஃப், முலாஃப். புரியுச்சா? அதனால ஹம்சத்தி அப்படின்னு வந்திருக்கு. அப்ப நுத்துக்கு வருங்களா உஸ்தாத்? நுத்து கு, அந்த நுத்துக்கு இருக்கு பத்தியலா, அதுவும் முலாஃப், அதுவும் முலாஃப். கவாயிதுக்கு முலாஃப். சரிங்க உஸ்தாத். கவாயித நுத்துக்கு ஹம்சத்தில் வஸ்ல். புரியுதாமா? பழைய பாடத்துல ஒரு டவுட் இருக்கு, கேட்கணுமா? பழசு அப்புறம் வச்சுக்கிடுவோம். இன்னைக்கு உள்ள பாடம் இத முடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க.
ரசூல் பேபி சிஸ்டர் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத், அந்த 31வது பேஜ்ல ம் அந்த மேல உள்ள ஹெட்டிங்க்கு ஒரு மீனிங் சொல்லுங்களேன் உஸ்தாத். அந்த இக்ரா இல் மிசால அதான சொல்றீங்க? ஆமா உஸ்தாத். முதல்ல நான் படிச்சிடுறேன் பாருங்க. இக்ரா இல் மிசாலல் ஆதி சும்ம கவ்வின் அஸ்இலதன் மிஸ்லஹு முஷீரன் இல சுவரி தாலியதி. இக்ரா படி. உங்களுக்கு தெரியும், இக்ரா படி, ஓது தெரியும் உங்களுக்கு. அல் மிசால்டா உதாரணமா, மிசால்டா உதாரணம். மசலன் லரபல்லாஹு மசலன் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிர்அவுன். குர்ஆனுக்கு பத்தியலா மசலுன் மிசாலுன் அப்படின்னு சொன்னா உதாரணம்னு அர்த்தம். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அல்லாஹ்வுக்கு நிகராக, அல்லாஹ்வுக்கு உதாரணமாக யாரும் எதுவுமே இல்லை. இதெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை தான். மிசாலுன் உதாரணம், உதாரணத்தை படி. அல் ஆத்தி, அல் ஆத்தினா வரக்கூடிய. ஆத்தினா என்ன அர்த்தம்? வரக்கூடிய. உஸ்தாத், அதுல ஸ்கிரீன்ல வந்து ஆத்தியன்னு வந்திருக்கு. ஓகே, அல் ஆத்தி அல் ஆத்திய ரெண்டு மாதிரி படிக்கலாம். இக்ரஇல் மிசால் அல் ஆத்திய கரெக்ட். அல் ஆத்தி அல் ஆத்திய நீங்க ஃபதஹா போட்டே படிங்க. ஓகே உஸ்தாத். அது அதாவது இந்த மௌசூஃப் சிஃபத்துங்க சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். சரியா? இக்ரஇல் மிசால் ஆத்தி அல் ஆத்திய. ஓகே ஓகே உஸ்தாத். சும்ம பிறகு கவ்வின், கவ்வின் கவ்வின்டா ஆக்குன்னு அர்த்தம். கவ்வின்டா ஆக்கு. கான யகூனு படிச்சுக்கிறோமா? குன் ஃபயகூன். குர்ஆன் படிச்சுக்கிறீங்களா? ஆமா உஸ்தாத். அல்லாஹ் வந்து குன் என்று சொன்னால் ஃபயகூனு அது ஆகிவிடும். அல்லாஹ்வுக்கு சர்வசக்தி உள்ளவன். குன் சொன்னால் ஆகு அப்படின்னு அர்த்தம். கவ்வின் அப்படின்னு சொன்னா நீ ஆக்குன்னு அர்த்தம். அஸ்இலதன், அஸ்இலானா கேள்விகள். அஸ்இலதனா கேள்விகள். அல்லாஹ் மறுமையில சுவால் கேட்பான். சுவால் ஜவாபு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். சுஆலுன் அப்படின்னு சொன்னா கேள்வி. அதனுடைய பன்மை வந்து அஸ்இலத்துன் கேள்விகள். ஓகே. அஸ்இலதன் கேள்விகளாக ஆக்கு. மிஸ்லஹு இதே போன்று. அந்த முன்னால கீழே போடுறது பத்தியெல்லாம் அது மாதிரி. முஷீரன் சுட்டி காட்டி. இஷாரா கேள்விப்படுகிறீங்களா? இஷாரா பண்றது. ஆமா உஸ்தாத். இந்த ஃபிக்ஹுல எல்லாம் வரும். என்னமா? ஃபிக்ஹுல எல்லாம் வரும்ல இஷாரா. ஒண்ணுமில்ல, சிக்னல் இருக்கு பத்தியெல்லாம் ரோட்ல. ஆமா உஸ்தாத். அதுக்கு அரபில என்ன தெரியுமா பேரு? என்ன சிக்னலுக்கு என்ன அரபில? தெரியாது உஸ்தாத். இஷாரா. சவுதியில பார்க்க அமாமக்க இஷாரத்துன், அமாமக்க இஷாரா அப்படிதான் போட்டிருப்பாங்க. உனக்கு முன்னால வந்து சிக்னல் இருக்கு, சிக்னல் வருது, எச்சரிக்கையா வண்டி ஓட்டு. ஹஃபிஃபு சுர்ஆ வேகத்தை குறை. புரிச்சாமா? இஷாரத்துன் உங்களுக்கு சுட்டி காட்டுது. பச்சை போடுது, சிவப்பு போடுது, நில்லு. மஞ்சளை போடுது, மெதுவா போ. அப்ப உங்களை சுட்டி காட்டுதுல, சொல்லாம சுட்டி இஷாரா. அப்ப முஷீரன் அஷார இஷாரத்தன் ஃபஹுவ முஷீருன். அஷாராண்டா சுட்டி காட்டினான். அதுல இருந்து முஷீர் சுட்டி காட்டி. சுட்டி காட்டி எதை சுட்டி காட்டி? கேள்விகளா ஆக்க சொல்றாரு. சுட்டி காட்டி எதை சுட்டி காட்டி? இல சுவரி சூரத்துன். சாது வாவு ரா குண்டு தா தா மர்பூத்தா. சூரத்துன் அப்படின்னு சொன்னா படம், போட்டோ. ஓகே.
அத்தாலியத்தி அப்படின்னு சொன்னா கீழே. இப்ப புரியுதா? புரியுது உஸ்தாத். ஓகேமா, பாரக்கல்லாஹ் இது ஃபீக். உஸ்தாத் இத சேர்த்து இப்படி வாக்கியமா கொண்டு வரணும்னா இப்படி கீழே வரக்கூடிய படங்களின் பக்கம் சுட்டிக்காட்டி இதே போன்று கேள்வியை ஆக்கு. கரெக்டா உஸ்தாத்? அவ்வளவுதான். அதாவதுமா, கீழே வரக்கூடிய படங்களை சுட்டிக்காட்டி, சரியா, ஓகே. இதே போன்று கேள்விகளாக ஆக்கி நீ படி. கேள்விகளாக ஆக்கி நீ படி. ஓகே உஸ்தாத். அப்படி. இதே பேஜ்ல அந்த கீழே வந்து 9ன்னு போட்டிருக்காங்கல்ல, இஸ்முன் இப்னுன், அதுல வந்து இஸ்முல் வலதி முஹம்மதுன் வஸ்முல் பின்தி ஜைனபு அப்படின்னு சொன்னீங்கல்ல உஸ்தாத். அதுல வந்து நம்ம வந்து வஸ்மு அப்படின்னு தான் சொல்லணுமா இல்ல இஸ்முன்னு சொல்லிக்கிடலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல? இஸ்மூண்டு நீங்க சொல்லி அது ரெண்டு மாதிரி வாசிக்கலாம். வஸ்மூண்டு வாசிக்கலாம், இஸ்மூண்டு வாசிக்கலாம். ரெண்டும் கூடும். ஆனா ரெண்டு எது ஏற்றது புரிஞ்சாமா? அஃலல் ஜாயிஸ் அப்படிங்குவாங்க. ரெண்டுமே கூடலாம். உதாரணமா நீங்க ஹஜ்ஜுக்கு போறிய, உமராவுக்கு போறிய, ஆண்களை வச்சுக்கிடுவாங்க. ஆண் ஹஜ் உமராவுக்கு போறாரு, அவர் மொட்டை அடிப்பதும் கூடும் தானே? போடுவதும் கூடும் தானே? ஆமா. ரெண்டில் ஏற்றது எது, சிறந்தது எது? மொட்டை போடுது. மொட்டை போடுவதானே? அதே மாதிரி வஸ்மூண்டு படிப்பதும் கூடும், இஸ்மூண்டும் கூடும். ஆனால் சிறந்தது வாவோடு சேர்த்து வஸ்முல் பின்தி அப்படின்னு படிப்பது மிகவும் ஏற்றமானது. ஓகே சார். ஒரே ஒரு டவுட். அந்த இஸ்முல் முதர்ரிசி ஹாமிதுன் மஸ்முல் முதீரி அப்படிங்கிறதுல அந்த மீமுக்கு அடுத்து அந்த வசூலுடைய ஹம்சாக்கு வந்து அந்த சாது மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல உஸ்தாத். ஆனா இதே இது 32வது பேஜ்ல வந்து 5வது கொஸ்டின் இருக்குல்ல உஸ்தாத், அதுல வந்து மா இஸ்முர் ரஜுலிங்கத இதையும் நம்ம மஸ்மூன் வாசிக்கலாமா? அதுல அந்த சிம்பிள் இல்லையே, எதனால உஸ்தாத்? அதாவது இங்கேயும் 5லயும் மஸ்மூர் ரஜுலின் தான் வாசிக்கணும். மா இஸ்முர் ரஜுல் வாசிப்பதை விட, புரியுதாமா? மா இஸ்முர் ரஜுலின் வாசிப்பதை விட அப்படியே வாசிக்கலாம், தப்பு இல்ல. ஆனால் சிறந்தது வந்து மஸ்முர் ரஜுலி அப்படித்தான் வாசிக்கணும். அதான் சிறந்த நடை. இப்ப நீங்க என்ன கேக்குறீங்கன்னு சொன்னா, இங்க வந்து சாவுக்கு பிறகு அலிஃபுல சின்ன ஒரு சாது மாதிரி போட்டிருக்குது ஹம்சத்துல் வசல்ல. இங்க 5வதுல 32ல வந்து இல்லையே அப்படின்னு போடுறாரு. இவர் இப்படித்தான் பண்ணுவாரு. முதல்ல ஒரு அடையாளத்தை காட்டிடுவாரு, காட்டிட்டு சொல்லுவாரு. அதுக்கு பிறகு அந்த அடையாளத்தை காட்டாம எழுதி கொண்டு போவாரு. நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டு எப்படி படிக்கிறீங்கன்னு உங்களோட டெஸ்ட் பண்றாரு. முதல்ல ஹரக்கத்து போட்டிருப்பாரு, போக போக ஹரக்கத் இல்லாமையே கொண்டு போவாரு. ஏன்னா இங்க அதை புரிஞ்சுக்கிட்டியலா இல்லையான்னு உங்களை டெஸ்ட் பண்றாரு. ஓகேமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வேறமா? முடிஞ்சா? முடிச்சிடலாமா? முடிச்சுக்கலாம் ஜி, வேற யாரும் இல்ல. சரி ஹயர். மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். நம்ம இதுவரை 32 பக்கம் படிச்சுக்கிறோமா? சும்மா அப்படியே ஆரம்பிச்சாலும் இதுவரை மாஷா அல்லாஹ் இந்த புக்குலயே மொத்தமே பாத்தியலாக்க ஒரு 100 பக்கம் தான் வரும்னு நினைக்கிறேன். பாத்துடுறேனே, 120 பக்கம் இருக்குது மொத்தமா. பாத்தியலாக்க 120, 121, 120, 123 பக்கம் தான் இருக்குது. அதுல 33 பக்கம் 32 பக்கம் படிச்சுட்டோம். ஏறக்குறைய இந்த புக்குடைய கால் புக்கு படிச்சுட்டோம். 25% புக்கை, இந்த புக்கை இப்பதான் ஆரம்பிச்சோம்மா மாஷா அல்லான்னு சொல்லிட்டு இந்த புக்கை வந்து கால்வாசி முடிச்சாச்சு. நான் கூட 1 வருஷம் டைம் நினைச்சுதான் வச்சேன். கால்வாசி முடிச்சாச்சு.
படிச்சத நல்லா படிங்க இன்ஷா அல்லாஹ். எதுவும் டவுட்டுகள்னு சொன்னா நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. ஒரு சகோதரியோட பழைய பாடத்தை கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல அவங்க வரும்போது அந்த சகோதரி மட்டுமல்ல மற்ற எல்லா சகோதரிகளுக்கும் நீங்க பழைய பாடங்களையும் படிச்சுட்டு ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னா அந்த குறிப்புகளோடு இன்ஷா அல்லாஹ் வாங்க. உங்களுக்கு நான் வியாழக்கிழமையுடைய வகுப்புல அன்னைக்கு எடுத்த அந்த வகுப்புக்குரிய டவுட்டுகளையும் நான் கிளியர் பண்ணிடுறேன். பழைய என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் இன்ஷா அல்லாஹ் தெளிவுபடுத்திடுறேன். சரியா? ஓகேமா, முடிச்சுக்கிடுவோம். சுபஹானக அல்லாஹ் சொன்னீங்க உஸ்தாதா. சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஓகேமா. சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.